எப்பயும் செய்கிற பொட்டேட்டோ மசாலா மாதிரி இல்லாத சப்பாத்தி பூரிக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. அது கூடவே தட்டி 6 பூண்டும் 3 பச்சை மிளகாவையும் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 ரஃபாக சாப் பண்ண தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க 2 உருளைக்கிழங்கு 2 கேப்சிகம் போட்டு எண்ணெய் அதில் கூட்டாகிற வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதித்தோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா மாவாட்டம் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. லம்ஸே இல்லாமல் அந்த கரைச்ச பொட்டுக்கடலை மாவை கொதித்து எண்ணெய் பிரிஞ்ச கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பர்டிகுலராக தோசை பூரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.